ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் தம்பிக்கு பர்த்டே வந்துச்சு இல்லைங்களா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்கள யாருமே இன்வைட் பண்ண முடியல பர்த்டேக்கு. அதனால இந்த வாரம் ட்ரீட்டுக்கு பிளான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தாங்க இன்னைக்கு. என்னன்னா, எப்பவுமே ட்ரீட்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சமைப்போம். சமைச்சிட்டு அப்புறமா தான் ரெடி ஆயிட்டு கேக் கட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். இது நான் வீடியோவா கூட போட்டிருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் ட்ரீட்டு அப்படின்னு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதில் கூட நான் அதை தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆயிடுறோங்க அந்த மாதிரி பண்ணுறதால. அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கே முடிய மாட்டேங்குது, ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். அதனால இந்த வாட்டி பிளான்லாம் மாற்றியாச்சு. இந்த வாட்டி கடையில் பிளான் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் சமைக்க தேவையில்ல அப்படின்னு. அதனால இன்னைக்கு இந்த வாட்டி எல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டோம். சிக்கன் 65 மட்டும் நான் பண்ணுவேன். அது ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிடிக்கும், அதை அவங்க கேட்டாங்க. அதனால சிக்கன் 65 மட்டும் நான் வீட்டில் ரெடி பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சுங்க. சிக்கன் 65 நான் என்ன பண்ணிட்டேன், சிக்கன் மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால் அதை மட்டும் நான் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் போட்டுட்ருக்கேன். ஆர்டர்லாம் பண்ணிட்டோம் சாப்பாடு. ஆர்டர் பண்ணது வர்றதுக்குள்ளே இதையும் நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம். இது வாசனை அடித்த உடனே குழந்தைங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டர் பண்ணது வந்தால் தானே சாப்பாடு கொடுக்க முடியும். அதனால் இதை கொடுத்தாக்க இதையே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்க, இது முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் இதெல்லாமே முடிச்சிடலான்னு சொல்லி இன்றைக்கி நான் வீட்டில் என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 பண்ணேன், குலாப் ஜாமுன் பண்ணியிருந்தேன், அப்புறம் ரைத்தா. இது 3 மட்டும் தான் வீட்டில் ரெடி பண்ணது. மற்றதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. என்னென்னா நம்ம ஆர்டர் பண்ணதில் ரைத்தா கம்மியாக தானே வரும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாமேன்றதுக்காக ரைத்தா எக்ஸ்ட்ரா நான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் நூடுல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் நூடுல்ஸ் பண்ணியிருந்தோம். குலாப் ஜாமுன் நம்ம வீட்டில் பண்ணது, 65 வீட்டில் பண்ணது, அப்புறம் எக்கு, ரைத்தா, அப்புறம் ஐஸ்கிரீமும் இருக்குது. ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, மெல்ட் ஆகிடும் இல்லையா வெளியில் வச்சா, அதனால் ஐஸ்கிரீமும் இருக்குது. வந்தவுடனே குழந்தைங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதனால் முதல்ல அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தால் தான் நம்ம ரிலாக்ஸாக சாப்பிட முடியும். எப்போவுமே அதுதானே. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம். நான் நல்ல வேலையாக ஆர்டர் பண்ணது எப்படி இருக்குமோ ஃபுட்டுன்னு பயமாக இருந்துச்சு. இந்த வாட்டி நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு. புதுக்கடை வேறு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதனால் நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்துச்சு. நல்லா போச்சு எங்களுக்கு ட்ரீட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.